அனைவருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் சித்தவித்தை தியானம் சார்ந்து சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. இப்போ அதை சார்ந்தும் நம்ம பார்ப்போம். உலகத்தில் நல்ல மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் நாம் பார்க்க வேண்டும். இப்போ நல்ல மனிதர்களாய் நாம் வாழ்வதனால் ஏற்படும் பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அதை இந்த உலகத்தில் நாம் அனுசரித்து வாழும்போது வரும் இடர்பாடுகளை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். அன்றைக்கி முதல்ல இந்த தியானம் செய்யும் பொழுது, இந்த சித்தவித்தை செய்யும் பொழுதும் எப்படி அமர வேண்டும், எப்படிலாம் நம்ம உட்காரலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. முதல்ல அவருக்கு பதிலை சொல்லிடுவோம். அதுக்கு அடுத்தது நல்லவர்கள் சார்ந்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த தியானம் பண்ணக்குள்ளையும் இந்த சித்தவித்தை பண்ணும் பொழுதும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, தனிமையில் உட்காந்து பண்ணணும், இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதனால் சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கனால், இப்போ நம்ம சித்தவித்தை பண்ணும்பொழுது மற்றவர்களுக்கு அது ஒரு கேள்விக்குறியாக அமையும். நீங்கள் ஏன் இப்படி அது ஒரு விதமான மேலும் கீழும் சித்தவித்தை செய்யும் பொழுது உருவாகும் ஒரு சப்தம் இருக்கு இல்லையா, அந்த சப்தம்ங்கிறது அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். எங்கேருந்து சத்தம் வருது அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். நம்ம தியானம் பண்ணும்பொழுது பலவிதமான முறைகளில் தியானம் பண்ணுவது வழக்கமாக இருக்குது. அப்படி நிறைய பேர் தியானம் பண்ணும் முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை மூடி தியானம் பண்ணுவாங்க. கண்ணை மூடி எங்கே பார்க்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு எந்த விதமான அறிவுறுத்தலும் அதிகமாக இருக்காது. கண்ணை மூடி தியானிக்கணும் அப்படின்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சித்தவித்தை அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணை திறந்து பண்ண வேண்டும். கண்ணை திறந்து புருவ மத்தியை பார்த்து நாம் பண்ண வேண்டும். அப்போ புருவ மத்தியை பார்த்து நாம் செய்யும் பொழுது மற்றவர்கள் நம்மிடம் கேள்வி கேட்பார்கள். நீங்கள் ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ ஒரு சில பேர் கண்ணை புருவ மத்தியத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சில பேர் பய உணர்வு வருவதும் உண்டு. அதை மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. சின்ன பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அனுபவம் இல்லாத அதை பற்றி தெரியாதவர்கள் கொஞ்சம் பயப்படுவாங்க. இப்போ ஒரு சிலர்கள் அதை மாதிரி அச்சப்படுவது உண்டு. அதற்காக தான் பலவிதமான அதில் மற்றவர்களுக்கு சிரமம் இருக்குது. பலவிதமான கேள்விகளுக்கு நம்ம உட்படணும். அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் தனிமையில் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை இதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடாது, எல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னு இல்லை. அது எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாருமே இங்கே வரணும், எல்லாருமே இந்த பயிற்சியை கற்றுக்கிட்டு எல்லாருமே பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் சித்தர்களோட மகான்களோட ஒரே நோக்கம். ஆனால் நீங்கள் அதற்கு தயாராக இல்லை. நிறைய பேர் அதுக்கு தயாராக இல்லை. அதனால இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தனிமைப்படுத்திப்பது, தனிமையாக இருந்து தியானிப்பது என்பது ஒரு முறையாக இருக்குது. இன்னும் சில நேரங்களில் என்ன செய்வார்கள் என்றால், இடையூறு செய்வார்கள். ஒரு சில பேர் பயிற்சி பண்ணுபவர்களுக்கு, தியானிப்பவர்களுக்கு, தியானம் பண்ணாதவர்கள் இடையூறு செய்வார்கள். ஏதாவது பேசுவாங்க, ஏதாவது செய்வாங்க. அதற்காக நீங்கள் யாருக்கும் தெரியாமல் தனிமையில் உட்கார்ந்து பண்ணுவது என்பது சரியானது. யாருக்கும் தெரியாமல் அல்ல, தனிமையில் உட்கார்ந்து பண்ணுவது, மற்றவர்களோட தொந்தரவு இல்லாமல் செய்வது என்பது சரியானது என்று சொல்லியிருக்கார்கள். அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளும். அதுக்கப்புறம் எப்படி உட்காரணும்
அப்படிங்கிறது நம்ம வந்து ஏற்கனவே தியானம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் நீங்கள் போய் பார்த்துக்குங்க. இப்போ இதில் இவரோட கேள்வி என்ன அப்படின்னா, தியானம் செய்யும் பொழுதும் சித்த வித்தை செய்யும் பொழுதும் நம்ம வந்து ஃபேனை போட்டுக்கலாமா? ஃபேனை போட்டு பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில நபர்கள் சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல நமக்கு. ஆனால் ஃபேன் போட்டு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. தாராளமாக நீங்கள் வந்து மின்விசிறியை போட்டுவிட்டு நீங்கள் தியானிப்பது சரியானது தான். இப்போ நேர் எதிராக டேபிள் ஃபேனை வைத்து நீங்கள் வந்து போட்டுக்கிறீங்க அப்படின்னால் அது நீங்கள் உட்காந்து ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு சரியாக இருக்குது, டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குது, உங்கள் வந்து முடியெல்லாம் பறக்கலை, உங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லை அந்த காற்றுனால அப்படின்னால் நீங்கள் எந்த ஃபேனை வேணுமோ பயன்படுத்தலாம். ஆனால் அதோட கண்டிஷன் என்னென்னா, ஒரு பொருளினாலேயோ மற்ற விஷயங்கள்னாலேயோ நம்மளோட தியானம் களையக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணுமே தவிர இது ஃபேனை போடக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் கொசு வலையை கட்டிக்கிட்டு கொசு கடிக்குது, கொசு வலையை கட்டிக்கிட்டு நீங்கள் உட்காருங்க. இல்லைன்னா கொசுவத்தையும் முன்னாடியே ஏற்றி வச்சு அந்த கொசுகள் எல்லாம் விரட்டி விட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள். தியானம் செய்யும் பொழுது கொசுவத்தையை யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புகை வந்து மூக்கில் வந்து போகும். அதனால் நீங்கள் முன்னாடியே போட்டு இந்த கொசெல்லாம் விரட்டிடுங்க. விரட்டிட்டு அப்புறமா உட்காருங்க. உங்களோட கண்டிஷன் என்ன அப்படின்னால், யாரும் நம்மளை வந்து தொந்தரவு செய்யக்கூடாது, நம்மளாலேயும் மற்றவங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது. அப்படின்ற நிலைமையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பயிற்சிகளில் உட்கார்றது அந்த மாதிரி கண்டிஷனில் உட்காந்துக்கணும். எந்த தொந்தரவும் நமக்கு வந்து மற்றவங்கள்ட்டேருந்து வராத அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துங்க. இப்போ வந்து வீட்டில் வந்து பல்லி சத்தம் கேட்குதுன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயமும் இல்லை, கெட்ட விஷயமும் இல்லை. அது அந்த ஜந்துக்களோட பிரச்சனை. நிறையா வீட்டில் பல்லிகள் நிறையா இருந்தால் அந்த பல்லி சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். உங்களோட கவனம் பூர்வ மத்தியத்தில் இருக்கணுமே தவிர எந்த சத்தம் எங்கே கேட்குதுன்னு நம்ம வந்து அதிகமாக கவனம் செலுத்தக்கூடாது பயிற்சியின் போது. இந்த ஐம்புலன்களை கடப்பதற்காக தானே நம்ம வந்து இவ்வளோ பாடுபடுறோம். ஆனால் கடப்பதுக்கு முடியாது, ரொம்ப சிரமம். ஐம்புலன்களை கடந்து போவது என்பது மிக கடுமையான விஷயம். எல்லா சித்தர்களும் அதற்காக தானே பயந்துருக்காங்க. சில நுட்பங்களை பயன்படுத்தியிருக்காங்க, சில குறுக்கு வழிகளையும் அவர்கள் வந்து பயன்படுத்தியிருக்கார்கள் இந்த ஐம்புலன்களை கடந்து செல்வதற்காக. அப்போ நீங்கள் உங்களுக்கு சரியான வசதிகளோடு நீங்கள் உட்காந்துக்குங்க. இன்னும் கேட்க போனால் ரொம்ப குளிருது அப்படின்னா போர்வையை கூட எடுத்து போத்திக்கிட்டு முத்ராவை சரியாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஆசனத்தில் சரியாக உட்காந்து பண்ணலாம், தவறே கிடையாது. நீங்கள் ஃபேனை போட்டாலும் சரி, அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துங்க. அது போடக்கூடாதுன்னா எந்த கண்டிஷனும் கிடையாது, அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இப்படி வந்து சில பேருக்கு சில விதமான சந்தேகங்கள் இருக்கும். இந்த கவுளி கத்துனா நல்லது அப்படின்ற ஒரு தரப்பினர் நம்புகிற கூட்டம் இருக்குது. ஆனால் அது ஒரு சரியானதா அப்படின்னால் அது சரியானதும் அல்ல, தவறானதும் அல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, மனிதனுடைய வழிமுறையை ஒரு மிருகங்கள் கணிப்பது என்பது ஏற்றுக்க முடியாத விஷயமாக இருக்குது. இதுவும் ஒரு விதமான மூடப்பழக்க வழக்கமாக இருக்குது. ஆனால் இவைகளெல்லாம் ஒரு குறியீடுகள் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுங்க. அதாவது நல்லது நடக்கும்போது அது நல்லதாக எடுத்துக்கிறது மனிதனோட வழக்கம். அது கெடுதலாக மாறிடுச்சுன்னா அதுலேருந்து வேறுபடுறது மனிதனோட வழக்கம். ஆகவே ஒரு மிருகம், ஒரு பறவை, ஒரு விலங்கு நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ண முடியுமா அப்படின்னா அப்படிலாம் முடியாது. ஒரு கிளி ஜோசியம் பார்க்குறான், ஒரு கிளி நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணிட முடியுமா? அதுக்கு அறிவு என்ன இருக்குது, நம்மளை விட கீழே தான் அது இருக்குது. அப்படின்னக்குள்ள நம்மளோட விஷயத்தை அது வந்து முடிவு பண்ணுமா அப்படின்னா முடிவு பண்ணாது.
அப்போ மிருகங்களுக்கும் பறவையினுக்கும் நம்மளை விட விசேஷ புத்தி இருப்பது என்பது உண்மை. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு மிருகமும் தனித்தன்மை வாய்ந்தது. ஒவ்வொரு மனிதர்களும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் ஒரு நல்ல குணம் இருக்கும், கெட்ட குணம் இருக்கும், திறமையும் இருக்கும். ஒருவருக்கு இருக்க திறமை இன்னொருத்தவருக்கு இருக்காது. இந்த உலகத்தில் யாரையும் சாதாரணமாக மனிதர்களாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட மனித பிறவி தான் இந்த மனித பிறவி. இந்த உயிரினங்களும் அப்படி தான். அதுங்களை போல் சில விஷயங்களை நம்மளால் செய்ய முடியாது. நம்மளை போல் பகுத்தறிவோ விழிப்புணர்வோ அதுங்களுக்கு கிடையாது. ஆகவே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவைகள் எல்லாம் ஒரு குறியீடாக அந்த காலத்தில் தொன்று தொட்டு நடந்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் இந்த விஷயங்கள் நடந்திருக்கிறது, சில நேரங்களில் நடக்காமலும் போயிருக்கிறது. அப்போ இதெல்லாம் நம்புறதா வேணாமா? இந்த காக்கா கத்துச்சுன்னா விருந்தாடி வருவது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக நீங்கள் வச்சுருக்கீங்க. சில நேரத்தில் காக்கா கத்தக்குள்ளே விருந்தாடி வருவாங்க, சில நேரத்தில் வரமாட்டாங்க. அப்போ இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதற்காகவும் அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, சில நேரத்தில் நடந்திருக்கு, சில நேரத்தில் நடக்காமலும் போயிருந்திருக்கு. அதை ஒரு பெரிய விஷயமாக நம்ம அதை எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த தியானத்தில் இப்போ ஒரு நாள் முழுக்க நான் ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கேன். ஒரு நாள் முழுக்க என்னோடய பயணம் ட்ரெயின்லேயே இருக்குது. 2 நாள் ட்ரெயின்லேயே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவது அப்படின்னால், அங்கே உங்களுக்கு ஒரு சரியான சூழ்நிலை இருக்காது. அது இப்படி சரியான சூழ்நிலை இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னால், நீங்கள் யாரும் பார்க்காமல் இருப்பது அங்கே சிரமம். எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஜெபிக்கவே வேறு வழி இல்லை, ஜெபம் பண்ண முடியாது, ஆனால் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கனால், நீங்கள் அரைக்கண்ணால் பண்ணலாம். நீங்கள் ஜெபிக்கிறது கண்ணை திறந்து அரைக்கண்ணால் புருவ மத்தியத்தை பார்த்து பண்ணலாம். அது சில பேர் யாராவது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் கண்ணை மூடி அப்பையும் 2 கண்ணால் புருவ மத்தியத்தை பார்த்து நீங்கள் பயிற்சி பண்ணலாம். இந்த பயிற்சி எதற்காக என்றால், நீங்கள் ரயில் பயணங்களில் ஈடுபடும் போது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்பையும் நீங்கள் புருவ மத்தியத்தை தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ கதி நீங்கள் எடுக்கலாம், ஒன்றும் தவறில்லை. நீங்கள் மென்மையாக இருக்கணும் அந்த நேரத்தில் கதி. அப்போ ட்ரெயின்லேயும் நீங்கள் பண்ணலாம். அப்போ எல்லோரும் தூங்கிடுவாங்க நைட்டில், அப்போ கூட நீங்கள் பண்ணலாம். நீங்கள் கண்ணை விழித்து நீங்கள் பண்ணலாம். நீங்கள் சித்தர்கள் சொன்ன மாதிரி உண்ணும் போதும் உறங்கும் போதும் பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதும் எல்லா நேரங்களிலும் இந்த பயிற்சியை பண்ணலாம். அதற்கு அந்த பயிற்சியை பண்ணுவதற்கு ஒரு பயிற்சி தேவைப்படும், அனுபவங்கள் தேவை. எல்லாராலையும் அதை மாதிரி பண்ணிட முடியாது, எல்லா நேரங்களிலும் பண்ணிட முடியாது. யாரோ ஒருத்தவர் சொல்லியிருக்காரு, 24 மணி நேரமும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், ஜெபத்திலே இருக்கணும் அப்படின்னால் அப்படி இருக்க முடியாது. அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க. நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு வேறு வேலை எதுவும் இல்லாமல் இருக்கணும். அவரோட உயிர் மூச்சு இந்த வித்தையாக இருக்கணும். அவர் உணவு அருந்தக்கூடாது, தண்ணி கொஞ்சமாக குடிச்சிக்கலாம். இது மாதிரி கண்டிஷனில் வாழும்போது 24 மணி நேரம் ஜெபிக்கலாம், உடல் உழைப்பு செய்ய முடியாது. நீங்கள் ஜெபத்திலே அப்படியே இருக்கீங்க, மாதக்கணக்கெல்லாம் தாராளமாக இருக்கலாம். அதற்காக தானே நம்ம பாடுபடுறோம், அதற்காக தானே இவ்வளோ அவஸ்தையும் பட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம. நீ மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் கூட நீங்கள் ஜெபிக்கலாம். அந்த ஜெப நேரத்தில் உங்களுக்கு உணவுங்கிறது தேவைப்படாது. அப்படி நீங்கள் ஜெபிக்கும்பொழுது உங்களுக்கு பிரம்மரந்திரம் திறந்து அமிர்தூரல் கசிஞ்சு அந்த அமிர்து நீங்கள் சுவைத்து சாப்பிட்டதுக்கப்புறம் உங்கள் உணவே தேவைப்படாது. அப்படிலாம் ஒரு நிலை இருக்குது. அதெல்லாம் நீங்கள்
எந்த நேரம் பார்த்தாலும் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த நிலை ஏற்படும். ஒரு மாதம் உட்காந்துடுறீங்க, இல்லை 10 நாள் உட்காந்துடுறீங்க. 10 நாள் உட்காரக்குள்ள அதுக்கு ஒரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும். ஒரு சில நேரங்களில் உங்களுடைய சுக்கிலம் சேமிக்கப்பட்டிருந்தால், உங்களோட பிரம்மம் பாதுகாக்கப்பட்டிருந்தால் 10 நாளில் கூட அமிர்தூரல் கசிய ஆரம்பிக்கும். அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதன் மூலயமா உங்களுக்கு தெளிவும் படுத்துகிறேன் நான். ஏன் அப்படின்னா, இந்த சித்த வித்தையில், வாசியோகத்தில், தியானத்தில் நிறைய ரகசியங்கள் இருக்குது. இந்த பிரபஞ்சமும் இந்த நிறைய ரகசியங்களை நமக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. பிரபஞ்சம் ரொம்ப ரகசியமானதாகவே இருக்குது. இந்த பிரபஞ்சம் நமக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுக்குதுன்னா, எல்லா மனிதர்களுக்கும் கற்றுக் கொடுக்குது, எல்லா விஞ்ஞானிகளுக்கும் கற்றுக் கொடுக்குது. ஒரு உண்மையை விஞ்ஞானி ஒருவர் ஒரு காலத்தில் கண்டுபிடிக்கிறார், இன்னொரு காலத்தில் அதை மறுக்கிறார். இந்த பிரபஞ்ச ரகசியம் என்பது இவர்கள் கண்டுபிடிப்பு என்பதும் அதிலிருந்து மாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை விஞ்ஞானத்தால் அறிந்து கொள்ளவே முடியாத ஒரு நிலைமையில் தான் இருக்குது. அப்படி தான் இருக்குது. ஆன்மீகவாதிகள் கண்டிப்பாக புரிந்து கொண்டு 1000 வருடங்களுக்கு முன்பே இந்த பிரபஞ்ச ரகசியத்தை உங்களுக்கு பகிர்ந்து இருக்காங்க. அப்படிங்கிறது இங்கே உண்மையாக இருக்குது. இப்போ இந்த சித்த வித்தையும் இந்த தியானமும் எப்படி செய்வது என்பதை நான் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவுபடுத்திட்டேன். இப்போ இதுக்கு அடுத்தாற் போல ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நல்ல மனிதனாக வாழ்கிறான். அவர்களுக்கு ஏற்படும் இடர்பாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எண்ணிலடங்கா இடர்பாடுகள் அவர்களுக்கு நடக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நல்ல மனிதர், அவர்களுக்கு இந்த உலகம் வைத்திருக்கும் ஒரு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லவர்களாக நாம் வாழலாம், ஆனால் ரொம்ப நல்லவர்களாக நம்ம வாழக்கூடாது. ரொம்ப அதாவது யதார்த்தமாக ரொம்ப நல்லவர்களாக நம்ம வாழக்கூடாது. இது என்ன ரொம்ப நல்லவராக வாழறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னால், இப்போ ஒரு சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னால், உண்மையை பேசி உண்மையாக பழகி உண்மையாக வாழறது, இவரை நல்லவர் என்று நம்ம சொல்லுவோம். கருணை மனப்பான்மையோடு அவங்க என்ன செய்வாங்க, சொத்தெல்லாம் விற்று தானம் தர்மம்லாம் பண்ணுவாங்க. கடை வாங்கி தானம் தர்மம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அப்போ மற்றவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறவங்களாம் இருக்காங்க. அப்போ இந்த உதவி கேட்க வருபவர்கள் நிறைய பொய்களை சொல்லி உதவி கேட்பார்கள். அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளணும். ஒருத்தர் அங்கேருந்து வருவார், அவர்களுக்கு ஒரு ஆசை, எங்கேயாவது டூர் போகணும், ஏதாவது ஒன்று செய்யணும், இல்லை ஏதோ ஒன்று வாங்கணும். ஆனால் இவருக்கு தெரியும் அது தேவையில்லாத ஒன்று என்று பணம் கொடுப்பவருக்கு. அப்போ பணம் வாங்குபவர் என்ன பண்ணுவார், ஒரு பொய்யை சொல்லுவார். எனக்கு நல்ல தேவை ஏதாவது ஒன்று சொல்லி, இது மாதிரி அதுக்காக தேவைப்படுது, பையன் படிப்பு செலவுக்காக தேவைப்படுது, வேறு ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி என்ன பண்ணுவாங்க, பணம் வாங்கி அவங்க வேறு ஒரு காரியத்துக்கு அதை பயன்படுத்துவாங்க. இப்போ இப்படியெல்லாம் நபர்கள் இருக்காங்க. அப்போ அவர்கள் எல்லாம் இந்த நல்ல மனிதர்களுக்கு வைத்திருக்கிற பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளிச்சவாயன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிழைக்க தெரியாதவர். இந்த நல்லவர்களுக்கு இந்த சமூகம் வைத்திருக்கும் பெயர் என்னவென்று கேட்டால் இளிச்சவாயன் அப்படின்ற பேர் தான் இந்த சமூகம் கொடுத்து வச்சிருக்கு. நல்லவர்கள் என்பவர்கள் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக தான் இருப்பார்கள். அவர்கள் நல்லதை செய்வது உங்களுக்காக இல்லை, அவர்களுடைய திருப்திக்காக, உங்களுடைய ஜீவனுடைய நன்மைக்காக என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பொய் சொல்லி வாங்கி கொண்டு சென்றாலும் அப்பொழுது வாங்கும் நேரத்தில் உங்கள் அகம் மகிழ்கிறது இல்லையா, உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி, ஒரு சந்தோஷம் வருது இல்லையா. ஒரு 2 நாள் பட்டினி கிடந்தவன்ட்ட ஒரு வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும், அகமகிழ்ந்து உங்களை என்ன பண்ணுவான், அவன் வாழ்த்துவான். அன்னதானம் போடுறவங்கள வாழ்த்துவான். இப்போ அன்னதானத்தில் பலவிதமான வகை இருக்குது. எந்த அன்னதானம் சிறந்த அன்னதானம்
அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து தைப்பூசம் இருக்குது. இப்போ வந்து அன்னதானம் போட்டாங்க. ஏதோ ஒரு கோயில் விசேஷத்தில் அன்னதானம் போடுவாங்க. இப்போ அன்னதானம் போட்டவங்க எல்லாம் உண்மையாலுமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்க தான் அதை வாங்கி சாப்பிட்றாங்களான்னா இல்லை. எல்லா தரப்பினரும் வாங்கி சாப்பிடுவாங்க. அன்றைக்கி ஒரு சில பேர் சமைக்காமல் அதை வந்து வாங்கி சாப்பிட்ற பழக்கம் உண்டு. எல்லாம் உணவு தான். ஆனால் அந்த உணவு அன்னதானம் நீங்கள் போடும், அது தானமாக கொடுப்பது, எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் போடுவதற்கு செய்வதற்கு பேர் தான் தானம். பலனோடு செய்வதற்கு பேர் தான் உதவி. அவங்கள்ட்டேருந்து ஏதாவது நமக்கு கிடைக்குமா திரும்பவும் அப்படின்னு நினச்சி சில பேர் உதவி பண்ணுவாங்க. சில பேர் சில காரணங்களை அவங்கள்ட்டேருந்து நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்றதுனால அவங்க கேட்கக்குள்ளே மறுக்காமல் உதவி பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ தானம் என்பது வேற, உதவி என்பது வேற. தானம் என்பது அன்னதானம், கண்தானம், இதெல்லாம் தானம். நிலதானம் ஒரு சில பேர் கொடுப்பாங்க. தானம் என்பதை நீங்கள் திரும்பவும் பெற முடியாது. உதவி என்பதை திரும்பவும் பெற முடியும் என்பதை நீங்கள் வந்து தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், விழிப்பாக இருக்க வேண்டும். நாம் செய்யும் தர்மம் அவர்களை சரியாக சென்றடைகிறதா அப்படின்னு பார்க்கணும். அந்த சென்றடைகிற மாதிரி இருக்கிற நபர்களுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த தர்மம் பண்ணணும். அப்போ இந்த அன்னதானங்கிறது யாருக்கெல்லாம் போய் சேரும் அப்படின்னா, கை கால் ஊனமுற்றவர்களுக்கு நம்ம போடும் அன்னதானம் சரியாக போய் சேரும். உணவே இல்லாத தவிக்கும் ஏழைகள், பெரியவர்கள், முதியவர்கள், உடல் உழைப்பு செய்ய முடியாத பெரியவர்கள், மனவளர்ச்சி குன்றிய ஆதரவற்ற குழந்தைகள், கை கால் ஊனமுற்ற அந்த மாதிரி இருக்கிற நபர்கள், இந்த பைத்தியக்காரர்கள் என்று சொல்வார்கள் இல்லையா, அவர்கள், அதை போன்ற மனிதர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு இடும் அன்னதானமே உங்களுடைய முழுமையான அன்னதானமாக இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அன்னதானம் போடுறேன்னு ஊரே கூட்டி சாப்பாடு போடுறதுக்கு பேர் அன்னதானம் இல்லை, அது வேறு ஒரு விருந்து அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். உணவே இல்லாதவர்களுக்கு போடுவது தான் அன்னதானம். உணவு வைத்திருப்பவர்களுக்கு போடுவது பேர் விருந்து அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுங்க. அப்போ இந்த உலகம் உதவி செய்வார் அப்படின்னு உங்களை நினச்சிருச்சு அப்படின்னா, எந்த வகையிலேயாவது உங்கள்கிட்டேருந்து இந்த பணத்தையோ பொருளையோ அபகரிச்சிடும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனால், நீங்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஆனால் ஒரு சில பேர் பொய் சொல்லி உங்களிடம் இருந்து பணத்தை வாங்கி கொண்டு சென்று விடுவார்கள். அதெல்லாம் நீங்கள் ஒன்று கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு அந்த நபருக்குரிய தர்மம் உங்களுக்கு வந்து அடைந்துவிடும். ஆனால் அதற்குரிய பாவம் பல மடங்கு அவரை போய் சேரும். இந்த சரியான நபர்களுக்கு உதவி செய்யாத பணமும், சரியான நபர்களுக்கு உதவி செய்யாமல் கண்ணாப்பினான்னு இந்த கோயிலில் உண்டியலில் போடுற பணம், பணக்காரன்ட்டையே கோயில் கட்டுறதுக்கு கொடுக்குற பணம், இந்த ஏழைங்களோட வயிற்றில் வாயில் அடித்து கோயில் கட்டுற பணம், பொய் சொல்லி வாங்குகிற பணம், இது எல்லாமே மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய பாவம். இந்த பஞ்சமகா பாவம் இருக்கு இல்லையா, அதில் இது ஒரு வகையான பாவம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒருத்தவர் வந்து இருந்து வராரு, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நீ வந்து ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில்லறை இல்லைன்னு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போகிறார். ஆனால் அவர் அப்படியே எடுத்துக்கிட்டு காரோடு அப்படியே கிளம்பி போயிடுறார். மறதியாக கூட போயிருக்கலாம், ஆனால் அதுவல்ல விஷயம். மறதியாக அவர் போயிருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏமாற்றணும் என்ற ஒரு எண்ணம், அது பரவாயில்ல, தண்ணீர் தானே, தண்ணீர் வந்து நம்ம வந்து தானமாக கொடுக்கறது தான். அதாவது என்னென்னா, எல்லோருக்கும் பொதுவானது தண்ணீர். ஆனால் அந்த தண்ணீரையே இப்போ விலை வச்சு விற்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால்
அந்த ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய அந்த வாட்டர் பாட்டிலே ஏமாற்றி எடுத்துகிட்டு போகும் அந்த பணக்காரர், அவருடைய நிலைமை நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 10 ரூபாய்க்கே ஏமாத்துகிற இந்த கூட்டம், நீங்கள் அதிக தர்மம், அதிக உதவி செய்கிறீர்கள் என்றால் கவனமாக செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். எப்போ நீங்கள் கடன் கொடுத்தாலும் உதவி பண்ணாலும் அந்த பணம் எனக்கு வராது என்ற நிலையில்தான் நீங்கள் வந்து உதவி செய்ய வேண்டும். எப்படி உதவி செய்ய வேண்டும் என்றால், 1 கோடி ரூபா வச்சுருக்கீங்க, அதில் 10,000 ரூபா உதவி செய்யணும். பாக்கி பணம் உங்களோட நன்மைக்காக வச்சுருக்கணும். உங்கள் காலத்துக்கு அப்புறம் அதை தானம் தர்மம் நீங்கள் எவ்வளோ உண்மை செய்யலாம். இது சாதாரண மனிதர்களுக்கு. மகான்களோட தன்மை வேற, எல்லாத்தையும் எல்லாருக்காகவும் பகிர்ந்து கொடுத்துருவாங்க. அவர்களோட தன்மை வேற. அங்கே வெறுமை தான் இருக்கும், அங்கே ஒன்றுமே இருக்காது. இப்போ ஒரு முறை இப்படி தான் பட்டினத்தார் இருக்கார் இல்லையா, பட்டினத்தார்கிட்ட ஒரு பெரியவர் வந்து பிச்சை கேட்குறாரு. அவரே ஒரு பரதேசி, அவர்கிட்ட இவர் வந்து பிச்சை கேட்குறாரு. பட்டினத்தாரோட சிஷ்யர் ஒருத்தவர் இருக்கார், அவர் பேர் பத்ரகிரியார். இவர் இந்த வாசலில் உட்காந்து பிச்சை எடுக்கிறாரு, அவர் அந்த வாசல் உட்காந்து யாசகம் கேட்குறாரு. ஆனால் பட்டினத்தார் சாதாரணமாக எதுவுமே வைத்திருக்காமல் உட்காந்துருக்கார். ஒரு யாரிடம் யாசகம் கேட்பதில்லை, கொடுத்தா சாப்பிடுவார், இல்லைன்னா கம்முன்னு இருப்பார். இப்போ அவர் பத்திரகிரி என்ன பண்ணுறாரு, ஒரு திருவோடு வச்சுருக்காரு, ஒரு நாயை வந்து வளர்க்குறாரு. அவர் சாப்பிட்ற சாப்பாட்டை அந்த நாய்க்கும் கொஞ்சம் வச்சு வைக்கிறாரு. அந்த நாய் பற்றோட பாசமாக அது வந்து அவர் கூடயே வளருது. அப்போ இவர் பட்டினத்தார் என்ன பண்ணுறாரு, அந்த பிச்சை கேட்ட அந்த மனிதர்கிட்ட, நானே ஒரு பரதேசி, உன்னை போல இருக்கிற ஆள் தான் நானும், ஆனால் எழுத்த கோபுரத்தில் ஒருத்தவன் பெரிய பணக்காரன் குடும்பஸ்தன் இருக்கான், அவன்கிட்ட போய் நீ கேளு, அவன் தருவான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அவர் யாருன்னா இந்த பத்ரகிரியார். இப்போ இவர் போய் அவர்கிட்ட யாசகம் கேட்டவுடனே வந்து, நானும் ஒரு பரதேசி, என்கிட்ட வந்து யாசகம் கேட்குறீங்களே. இல்லைங்கய்யா, இந்த மாதிரி ஒருத்தவர் வந்து அந்த கோபுரத்தில் உட்காந்துருக்காரு, அவர் தான் நீங்கள் பெரிய குடும்பஸ்தனோ, நீங்கள் பெரிய வசதி படைத்தவர் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட அனுப்பிச்சாரு அப்படின்னு சொன்னோன்னா, பத்ரகிரியாருக்கு கோபம் வந்து பட்டினத்தார்கிட்ட வந்து கேட்குறாரு, நீங்கள் எதோட அடிப்படையில் என்னை வந்து பணக்காரன்னு சொன்னீங்க? நான் வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு வந்து சொத்து, என்னுடைய ராஜபோக வாழ்க்கையெல்லாம் திறந்துட்டு வந்து தானே அங்கே இருக்கேன். ஏன்னா பத்ரகிரியார் ஒரு ராஜாவாக இருந்தவன், எல்லாத்தையும் திறந்துட்டு வந்து தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்குள்ள அவர் அதுக்கு பட்டினத்தார் விளக்கம் சொல்கிறார். என்னென்னா, நீ வைத்திருக்கிற திருவோடு இருக்கு இல்லையா, அது உன்னுடைய சொத்து. நீ சாப்பாடு போட்டு வளர்க்கும் நாய் இருக்கு இல்லையா, அது உன்னுடைய குடும்பம். ஏனென்றால் நீ பற்று வைத்து விட்டாய், அந்த நாய் உன்னையே சுற்றி சுற்றி வருது. அப்போ ஒரு நாய்க்கு சாப்பாடு போட்டு அது பந்த பாசத்தில் அதை கட்டி போட்டுட்டாலும் அது என்னது, நமக்கு பற்று பாசம். இப்படி இருக்கணும் ஒரு மகானோட தன்மைங்கிறது. பந்த பாசம் எதுலேயும் அட்டாச்சாக இருக்கக்கூடாது, நம்ம அட்டாச் இல்லாமல் பார்த்துக்கணும். மனதளவில் குடும்பத்தில் இருக்கிற மனதளவில் எந்த அட்டாச்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. ஒருத்தவங்க இறக்குறாங்க அப்படின்னால் நமக்கு எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. கஷ்டமாக இருக்கும், ஆனால் எப்படியா இருந்தாலும் அது போக போகிற உயிர் தானே. நம்மளை போல் ஞான மார்க்கத்தில் வந்து அவங்க சமாதி நிலைக்கு அடைஞ்சிட போகிறாங்களா என்ன? நம்ம கூவி கூவி சொல்கிறோம், நம்ம இவ்வளோ நேரம் நம்ம உயிரை கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? 4 பேர் இதன் மூலயமா உதவி அடைய மாட்டாங்களா, நல்லதை எடுத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்காக மெனக்கெட்டு வீடியோ போடுறோம், பயன்பெறணும் இந்த மக்கள் அப்படின்றதுக்காக. இப்போ இதையும் பயன்படுத்திக்கலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக தான் நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணுறோம். இப்போ இந்த பந்தபாசம்ங்கிறது எப்படி அப்படின்னா, நம்ம உதவி செய்கிறன்ற பேரில் அவங்கள நமக்குள்ளே பற்றாக்கிக்கக்கூடாது. அதே போல் இந்த உணவிடுதல் அப்படிங்கிறது, நீ ஒரு உதவியாக அவர் வந்து பத்திரகிரியார் போட்டாலும் அந்த நாய் பற்றோடு வந்துடும். அதையும் நம்ம பார்த்துக்கணும், கவனமாக பார்த்துக்கணும் இந்த யோக மார்க்கத்தில் இருக்கிறவங்க. அப்போ அந்த நாய் வந்து அவர் கூட இருந்ததுனால அவன் ஒரு குடும்பஸ்தன்,
நீ ஒரு குடும்பஸ்தன் தானே, அது உன்னோட பற்றா இருக்குது, நீ அதோட பற்றா இருக்க, அப்போனா நீ ஒரு குடும்பஸ்தன் தானே அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த திருவோடை எடுத்து, இந்த திருவோடு இந்த நாய் இருக்கிறனால தானே என்னை வந்து இதை மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு திருவோடை எடுத்து அந்த நாய் தலையில் அடித்ததுனால இறைவன் வந்து அவரை வந்து ஆட்கொள்கிறாரு, உள்முகமாக ஞானோதயம் அடைகிறார். எப்படி அப்படின்னால் அதையும் வெறுத்து ஒதுக்குனதுனால அதுக்கு அப்புறம்தான் அவருக்கு ஞானம் ஏற்படுது. அது வரைக்கும் அவர் ஞானத்தன்மைக்கு போக முடியல. ஏன் அப்படின்னா அவர் ஒரு விதமான பற்றில் இருந்திருக்காரு, ஒரு விதமான சொத்தை வச்சுருந்துருக்கார். நீங்கள் அப்படின்னா நம்மளோட நிலைமைகள்லாம் நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள். இந்த சொத்து பத்து வச்சுருக்கிறவங்களோட நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்கள். இந்த சொத்து வைத்திருப்பவர்கள் எல்லாம் சொத்து என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையாக அதை யோசிக்கும்போது அது ஒரு பாவ மூட்டை என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சொத்துக்கள்லாம் எப்படி வந்திருக்கு, எப்படி அடைந்திருப்பார்கள் என்றால் இந்த மனித கூட்டத்தின் உழைப்பை சுரண்டிதான் சில விஷயங்கள் நடந்திருக்கும். ஒரு தனி மனிதன் சம்பாதித்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகுவது என்பது கடினத்திலும் கடினம். அப்படின்னால் மற்றவங்களோட உழைப்பை சுரண்டி தான் நாம் வந்து இங்கே வந்து பெரிய கோடீஸ்வரராக வாழ முடியும். இந்த தொழில் என்பதே ஒரு விதமான ஏமாற்று தான். அந்த தொழிலையும் ஒரு தர்மம் இருக்குது. இவ்வளோதான் லாபம் வச்சு விற்கணும்னு தர்மம் இருக்குது. அதுக்கு மேலே அதிகமாக வச்சு விற்றால் அதுக்கு பேர் தர்மம் அல்ல, அந்த தொழில் தர்மம் கிடையாது, அதுக்கு பேர் அநியாயம். அப்படி அநியாயம் பண்ணி சம்பாதித்தவர்களாம் பெரிய கோடீஸ்வரர்களாக மாற முடியும். ஒரு தக்காளி இருக்குது, 10 ரூபா கொடுத்து நம்ம வாங்குகிறோம். தக்காளியை 10 ரூபா கொடுத்து நம்ம வாங்கணுன்னா அதிகபட்சமாக எப்படி விற்கலாம், ஒரு 13 ரூபாய்க்கு விற்கலாம், இல்லை 12 ரூபாய்க்கு விற்கலாம், அதிகபட்சமாக 15 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனால் 20 ரூபாய்க்கு 25 ரூபாய்க்கு விற்கும் நபர்கள்லாம் இருக்காங்க. அவன் தான் கோடீஸ்வரனாக இருக்கான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். தர்மம்லாம் கிடையாது, டிமாண்ட் பண்ணுறது. ஒரு உணவுப் பொருளை பதுக்கி வைத்து அது டிமாண்ட் ஆனவனா அதிக விலைக்கு விற்பது, இதுதான் வியாபார யுக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அயோக்கியத்தனன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த பாவ மூட்டை என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த கணக்கெல்லாம் அந்த இறைவன் நமக்குள்ளே இருந்தும் புறத்தில் இருந்தும் இந்த கணக்கெல்லாம்